கங்க்ராச்சுலேஷன், வெல் டன். உன் துணிச்சல் ரொம்ப பாராட்ட. உன் பேர் என்னப்பா? ராஜா. எனது அருமை தோழர்களே, ஒரு ஃபேக்டரி தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய சம்பள பணத்தை கொள்ளையடிச்ச கூட்டத்தை நம்ம ராஜா பிடிச்சிட்டாரு. போலீஸுக்கு போன் பண்ணாம அவங்க வர வரைக்கும் காத்துட்டு இருக்காம தீவிரமா போராடி ஜெயிச்சிட்டாரு. இந்த மாதிரி போராட்ட உணர்வு நம்ம பாட்டாளி வர்க்கம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, வழி நடந்த கொள்ளையை பிடிச்சிட்டோம். நம்ம வாழ்க்கையே கொள்ளடிக்கிறாங்களே, அவங்களை எப்ப பிடிக்க போறோம்? ஏழைங்க சொந்தம்னு சொல்லிக்க என்ன இருக்கு? பசியும் பட்டினியும் தான். பெரிய பெரிய குத்தத்தை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போறவன கூட 3 வேளை சோறு நிச்சயமா உண்டு. ஆனா நமக்கு அதுக்கு கூட உத்தரவாதம் இல்ல. நம்ம பசிக்கு மருந்து டீ, பொற, பன்னு, வடதான். அது கூட இருக்க விலை ஏறிக்கிட்டே போகுது. குடிக்கவும் முடியல, டீய குடிக்கவும் முடியல. போற போக்க பார்த்தா பிள்ளை பிறக்க கூடாதுங்கிறதுக்காக கருப்பைய கிழிக்கிற மாதிரி, அடே உனக்கு பசிக்க கூடாதான்னு இறப்பையே கிழிச்சிருவானுங்க போல் இருக்கு. அட நாம ஏன் அனாவசியமா இதெல்லாம் பேசணும்? ஆனா எலெக்ஷன் வரட்டும், அப்ப நாம தான் ராஜாக்கள். நம்ம ராஜாவே எடுத்துக்கங்க. 15 வருஷமா படிச்சாரு. அவங்களுக்கு கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க? பட்டங்கிற பேர்ல இவ்வளவு நீளத்துக்கு ஒரு காகிதம். வேலை தேடி தெரு தெருவா அலைஞ்சாரு. இப்போ ஆட்டோவில் அலையறாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணணும்னா பல ஜாதி பல கட்சின்னு நெல்லிக்கா மூட்டி அவுத்து கொட்டின மாதிரி செதறி கிடக்கிறோமே. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா ஒரு வர்க்க புரட்சி வெடிக்கும். நம் வறுமை துயரை துடைக்கும். ஒரு வர்க்க புரட்சி வெடிக்கும். நம் வறுமை துயரை துடைக்கும். உழைக்கும் கரங்களில் இருக்கும் விலங்குகள் அத்தனையும் அது உடைக்கும். சிலர் ஆதிக்க கதை முடிக்கும். ஒரு வர்க்க புரட்சி வெடிக்கும். நம் வறுமை துயரை துடைக்கும். உழைக்கும் கரங்களில் இருக்கும் விலங்குகள் அத்தனையும் அது உடைக்கும். சிலர் ஆதிக்க கதை முடிக்கும். முப்பது ஆண்டு சுதந்திர நாடு எப்படி வந்தது வறுமை கோடு? ஏழைகள் வேர்வை எங்கே போச்சு? இன்னமும் மேடையில் சமத்துவ பேச்சு. அனுதினம் பட்டினியா? இது ஆண்டவன் கட்டளையா? அனுதினம் பட்டினியா? இது ஆண்டவன் கட்டளையா? பாருங்கள் தோழர்களே, பதில் கேளுங்கள் தோழர்களே. பாருங்கள் தோழர்களே, பதில் கேளுங்கள் தோழர்களே. ஒரு வர்க்க புரட்சி வெடிக்கும். நம் வறுமை துயரை துடைக்கும். உழைக்கும் கரங்களில் இருக்கும் விலங்குகள் அத்தனையும் அது உடைக்கும். சிலர் ஆதிக்க கதை முடிக்கும். உழுபவன் கையில் நிலங்களும் இல்லை, உழைப்பவர் கையில் தொழில்களும் இல்லை. மாளிகை அமைத்தவன் வீதியில் இங்கே, மன்னவர் நாம் எனச் சொன்னவன் எங்கே? கூப்பிடு பாரதியை, அவன் கூறிய ஓர் விதியை.
தனி ஒருவனுக்கு குணமில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். அவன் கூறிய ஓர் விதியை செய்திடும் நாளிதுவே எனும் தேதியை கூறுங்களே. செய்திடும் நாளிதுவே எனும் தேதியை கூறுங்களே. ஒரு வர்க்க புரட்சி வெடிக்கும், நம் வறுமை துயரை துடைக்கும். உழைக்கும் கரங்களில் இருக்கும் விலங்குகள் அத்தனையும் அது உடைக்கும். சிலர் ஆதிக்க கதை முடிக்கும். போலாமா? அதுக்கு தானே வச்சிருக்கேன். எங்களுக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல, மெதுவா போனா போதும். உங்களுக்கு அவசரம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல தானே 4 காசு சம்பாதிக்க முடியும். முதல்ல மீட்டரை போடு, அப்புறம் அங்க வந்து அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும்னு தயார் பண்ணக்கூடாது. உட்காருங்க. பணம் கொடுங்கம்மா. சில்லறை இல்ல, அப்புறம் வாங்கிக்க. என்னது கடனா? வண்டிக்கு பெட்ரோல் உங்க பாட்டனா போடுவான். ஏய் சும்மா பேசாத. மீட்டர் சார்ஜ் எவ்வளவு? 360. 360 தானே, கொஞ்சம் இரு. இந்த 2 தேங்காய் முடி 2 ரூபா, 2 வாழைப்பழம் 50 பைசா, 2 50. வெத்தலை பாக்கு ஒரு 15 பைசா வச்சுக்கலாமா? 2 65. மீதி எவ்வளவு? என்ன முழிக்கிற சொல்லு. 95 பைசா. அதுக்கு இந்த கோயில் பிரசாதம், இதுக்கு விலையே கிடையாது, வச்சுக்க. மீட்டர் சார்ஜ் கேட்டா தேங்காய் முடியா கொடுக்கற உன்ன? ஐயோ அம்மா, ஆட்டோக்காரன் கையை பிடிச்சு இழுக்கறாமா. வலிக்குதுமா. முதல்ல பணத்தை கொடுக்க சொல்லுங்க. கையை விடுடா வாலு பயலே. காலையில 10 இட்லி சாப்பிட்டு போனியே, அதுக்கு முதல்ல நீ பணத்தை கொடு, அப்புறமா மீட்டர் பணத்தை அவ கொடுப்பா. தெரியுமே, நீ எப்பவுமே உன் பொண்ணு கட்சிதான். My dear God, வே வே வே. அது என்ன டாக்டர், ஆடாம எப்ப பார்த்தாலும் வே வேன்னு கத்திக்கினே இருக்கிறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? Do you know English? I know few English. தமிழ்ல சொல்லுங்க சார். தமிழ்ல சொல்றியா? ஆ. அதாவது, என் அருமை கடவுளே, சீட்டாட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு வழிவிடு வழிவிடு வழிவிடுன்னு அர்த்தம். என்ன சீட்டாடுறது கூட ஆண்டவன் வழி விடுவான்? Shut up your nasty mouth, say. After all, you are a servant. முதல்ல சீட்டை போட்டு பேசியா? See this sort in fire. You want that? எனக்கு அதான் தேவை. அநேகமா டாக்டர் ஃபுல்ல தான் இருப்பாரு. இது அடிச்சு என்ன பிரயோஜனம்? 1000 அடிங்க. Stupid. மை டியர் செல்லப்பா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே. ஏன் டாக்டர், சீட்டாட்டத்துல இதுவரைக்கும் எவ்வளவு தோத்திருப்பீங்க? Lakhs and lakhs and box of boxes. விட்டா என்ன, பின்னால எல்லாம் உங்களை தானே சேர போகுது. How? இருங்க, எப்படின்னு கேக்குறீங்களா? ஐயா பொண்ணுக்கு அப்பா, நீங்க மாப்பிளைக்கு அப்பா வாச்சே. அதனாலதானே உன் மகனுக்கு என் ஆபீஸ்ல மேனேஜிங் டைரக்டர் பொறுப்பையே கொடுத்திருக்கேன்.